டிவிகே பிரச்சாரத்தில் நேற்று 39 பேர் உயிரிழந்துள்ளனர். அப்படி என்ன நடந்தது அந்த மாநாட்டில்? இது போன்ற சம்பவம் முதல் முறையாக நடந்துள்ளது. இந்தியாவை சோகத்தில் மூழ்கிய நாளாக மாறியது நேற்று. உண்மையில் கூட்ட நெரிசலில்தான் இவர்கள் இறந்தார்களா, இல்லையென்றால் ஆளும் கட்சியின் சதியா என மக்கள் எழுப்பும் கேள்வி. நடந்தது என்ன? சில நாட்களாகவே டிவிகேயின் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுலா பயணமாக ஊராக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் சுமார் 39 பேர் உயிர் இழந்து உள்ளனர். அதில் சில குழந்தைகளும் உயிர் இழந்துள்ளனர். கூட்டம் அதிகமானதாகவும் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் உயிர் இழந்ததாக சொல்லப்படுகிறது. இது போன்ற சம்பவம் இது முன் நடந்தது இல்லை எனவும், இந்த கூட்டத்தில் மட்டும் எப்படி நடந்திருக்க கூடும் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். முதல் காரணமாக சொல்லப்படுவது போதுமான இட வசதி இல்லாதது. ஒரு 100 அடி ரோட்டில் சுமார் 30,000 பேருக்கு மேல் கூடியதுதான் இதற்கு முக்கிய காரணம் எனவும், காலையிலிருந்து வெயிலில் நின்று கொண்டிருந்த மற்றொரு காரணம் எனவும் சில தரப்பிடம் கூறுகின்றனர். நேற்று செப்டம்பர் 27ஆம் தேதி விஜயின் பிரச்சாரம் ஆரம்பிக்கும் என முன்னதாகவே சொல்லப்பட்டிருந்தது. இதனை ஒட்டி அவர்களின் ரசிகர்கள் அவரை சந்திப்பதற்காக காலையில் இருந்து குடும்பமாக சாலையில் காத்திருந்துள்ளனர். ஆனால் விஜய் பிரச்சாரம் காலையில் நடைபெற்றிருந்த நிலையில் அவர் காலையில்தான் சென்னையை விட்டு தாமதமாக புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நாகை மாவட்டத்திற்கு தாமதமாக வந்த விஜய் நாகையிலிருந்து கரூருக்கு செல்லும் வழியில் அவர்களின் ரசிகர் படையால் அவருடைய பஸ்ஸை சூழ்ந்தனர். இதனால் நாவிலிருந்து 2 மணி நேரம் மேல் ஆகியுள்ளது கரூருக்கு வர தாமதமான நிலையில் அங்கு குடும்பமாக ரசிகர் பட்டாளங்கள் சூழ்ந்து நின்றனர். சிலர் கைக்குழந்தைகளோடும் சிலர் முதியவர்களோடும் விஜயை பார்க்க வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களெல்லாம் காலையில் இருந்து வந்திருக்க கூட என சொல்லப்படுகிறது. உணவு இல்லாமல் வெயிலில் 12 மணி நேரத்துக்கு மேல் நெரிசலில் மக்கள் நின்று கொண்டிருந்தனர். அது மட்டுமல்லாமல் பக்கத்தில் உள்ள ஊர்களிலிருந்து ரசிகர்கள் கரூருக்குள் வர ஆரம்பித்தனர். நேரமாக கூட்டு நெரிசல்கள் அதிகமாய் கொண்டிருந்தது. கூட்டம் நெரிசல்கள் அதிகமாக கொண்டிருந்த வேளையில் குழந்தைகள் முதல் பெரியர்கள் வரை மயங்கி விழுக ஆரம்பித்துள்ளனர். அதேபோல் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தது. அந்த சிறிய ரோட்டில் ஆம்புலன்ஸ் உள்ளே வர ஆரம்பித்ததும் மேலும் நெரிசல்கள் அதிகமாக உள்ளது. இப்படியாக ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து சென்ற சில மணி நேரத்திலேயே அதிகப்படியான மக்கள் மூச்சு திணறலால் கூட்ட நெரிச்சல் தாங்க முடியாமலும் அதே இடத்தில் மயங்கி கீழே விழுந்துள்ளனர். அதை கவனித்த விஜய் அவர்கள் பிரச்சாரம் வண்டியில் உள்ள தண்ணீர் பாட்டில்களை எடுத்துக் கொடுத்துள்ளார். அதே நேரத்தில் சில மக்கள்களை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அப்படி மயங்கியவர்களை மருத்துவமனைக்கு கூட்டி செல்லும் பொழுது இறந்த உடல்களாக தான் செல்கின்றனர். இதற்கு முக்கிய காரணம் கூட்ட நெரிசல். அதேபோல் போதுமான இட வசதி இல்லாததுதான் என குறிப்பிடப்படுகிறது. நேற்றிரவு 9 மணிக்கு இறந்தவர்களின் எண்ணிக்கை 28 ஆக இருந்த நிலையில் சற்று நேரத்தில் 33 ஆக மாறியது. பிரச்சாரம் முடிந்தவுடன் செய்தியை கேள்விப்பட்ட விஜய் உடனடியாக அவருடைய தனி விமானத்தில் ஏறி சென்னைக்கு புறப்பட்டார். எனவே நேரங்கள் கடந்து வர இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வந்துள்ளது. உடனடியாக ஆளும் கட்சியில் இருக்கும் சிலர் மருத்துவமனைக்கு சென்று பாதிப்பு அடைந்து உள்ளவர்களை பார்த்து உள்ளனர். சிலர் ஒருவேளை இது ஆளும் கட்சியும் சதியாக இருக்குமோ என சொல்லப்படுகிறது. மற்றும் சிலரோ இது மக்களின் கவனையின்மை குறைவாகத்தான் இது நடந்துள்ளதாக சொல்லப்படுகிறோம். குழந்தைகள் பெற்றோர்கள் என திட்டத்தில் 39 பேர் இறந்துள்ளனர். விஜய் அவர்கள் முன்பே தெரிவித்துள்ளார், யாரும் அவர்களின் குழந்தைகளையும் வயதானவர்களையும் கூட்டிட்டு கூட்டத்தில் வரவேண்டாம் என்று. அதையும் மீறி சிலர் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக வந்துள்ளனர், குழந்தைகளோடும் வயதானவர்களோடும். எனவே இதை குறித்த காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆளும் கட்சியின் மேல் சந்தேகப்படும் மக்கள் கடந்த சில நாட்களாக விஜய் அவர்கள் ஆளும் கட்சியை நிற்கும் முதலமைச்சரை பார்த்து
ஏடி செய்வது போல் பேசியதும் கிண்டலாக பேசியதால்தான் ஆளும் கட்சியினர் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதாக சில தரப்பில் கூறப்படுகிறது. எனவே இதை குறித்த காவல்துறையை நேற்று இரவில் இருந்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் டிவிகே பிரச்சாரம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என சொல்லப்படுகிறது. ஆளும் கட்சியின் மேல் சந்தேகம் வர காரணம், இதன் முன் விஜயின் பிரச்சாரங்கள் 3 மாவட்டங்களில் நடந்துள்ளது, இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கவில்லை என மக்கள் கேள்வி வைத்துள்ளனர். எனவே இதன் முடிவு காவல்துறையின் விசாரணைக்கு பின்புதான் தெரிய வரும் என சொல்லப்படுகிறது. இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த கருப்பு நாளாக செப்டம்பர் 24ஆம் தேதி கரூரில் மாறியது.